முக்கிய செய்தி. நெல்லை மாநகராட்சி பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் நாகராஜன். நாகராஜன், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். வடகிழக்கு பருவமழை மிக சரியாக பெய்யும். நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது விவசாயத்துக்கு கை கொடுக்கும் என்று நினைத்திருந்தார்கள். ஆனால் இந்த முறை மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த ஆண்டு இதே போல டிசம்பர் மாதம் பெய்யக்கூடிய மழைதான் மிகப்பெரிய பாதிப்பு, வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தி குடியிருப்புகளில் மிகப்பெரிய இழப்பு சேதங்களை ஏற்படுத்தியது. இந்த ஆண்டும் அதே போல நெல்லை மாநகர பகுதியில் பல்வேறு இடங்களில் ஓடைகளில் ஆக்கிரமிப்பு காரணமாக இந்த மழைநீர் என்பது வீடுகளுக்குள் புகுந்து விடுகிறது. அதுவும் மழை வெள்ளமே புகுந்து விடுகிறது. இதனால் எங்களுக்கு இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்படுகிறது என்கின்றனர் அப்பகுதி மக்கள். நாம் பார்க்கக்கூடிய காட்சி நெல்லை டவுன் பகுதி. நெல்லை டவுனை சுற்றிலும் இருக்கக்கூடிய அதாவது நெல்லை டவுன் என்பது மாநகர பகுதி. நெல்லை மாநகராட்சி அமைந்திருக்கக்கூடிய மையப்பகுதி. ஆனால் அங்குதான் இந்த பாதிப்புகள் அதிக அளவில் இருப்பதாக கூறுகிறார்கள். நாம் பார்க்கும் காட்சியிலே தெரியும், வீடுகளை சூழ்ந்து வெள்ள நீர் காட்சியளிக்கிறது. இது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்லணை பள்ளி இருக்கக்கூடிய அந்த மாநகராட்சி பள்ளி அமைந்திருக்கிறது. அந்த பள்ளி இருக்கக்கூடிய அந்த கல்லணை பள்ளி இருக்கக்கூடிய அந்த தெரு, அது சுற்றி இருக்கக்கூடிய மற்ற தெருக்கள், மாதா பூங்கோடு தெரு தொடங்கி காட்சி மண்டபம், முகமது தெரு என சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 10க்கும் மேற்பட்ட தெருக்கள் இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. மக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் நாங்கள் குறையாக கூறுகிறோம், அதிகாரிகள் வந்து பார்த்துவிட்டு செல்கிறார்கள். ஆனால் குறைந்தபட்சம் அந்த குடியிருப்புக்கு அருகில் செல்லக்கூடிய ஓடைகளின் சுவரை, தடுப்பு சுவரை அதிகமாக உயர்த்தி கட்டி தந்தாலே எங்களுக்கு இந்த வெள்ளத்திலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்வோம். ஆனா அந்த குறைந்தபட்ச நடவடிக்கை கூட மாநகராட்சி அதிகாரிகளோ மாவட்ட நிர்வாகமோ இதுவரை மக்களுக்காக செய்யவில்லை என்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் குழந்தைகளுடன் இடம் மாறி செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. மழை வெள்ளம் வந்தாலே இந்த பாதிப்புகளை நாங்கள் சந்திக்கிறோம். எனவே கண்டிப்பாக இந்த முறையாவது இதற்கான சரியான தீர்வுகளை திட்டமிட்டு கால்வாய் கரைகளை, அதாவது குடியிருப்புகளை ஒட்டி செல்லக்கூடிய பாசன கால்வாய், அந்த கால்வாய் நீர் ஓடக்கூடிய அந்த கரைகளை உயர்த்தி கட்டினால் இது போன்ற குளம் உபரி நீர் மழை வெள்ள காலங்களில் வரும்பொழுது அது குடியிருப்புகளுக்குள் புகாதவாறு தடுக்கலாம். ஆனால் இந்த முறையும் நாங்கள் மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் இதில் தோற்று இருக்கிறது. மக்கள் குடியிருப்புகளுக்குள் முடங்கி கிடைக்கிறோம். தண்ணீர் அதிகமாக வந்திருக்கிறது. மாடி இருப்பவர்கள் மாடியில் வந்து அமர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் கீழ்த்தட்டில் இருப்பவர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் சந்தித்திருக்கிறார்கள். இடம் மாறி மற்ற இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலை ஒவ்வொரு வருடமும் தொடர்கிறது. இதனை கண்டிப்பாக தடுத்து நிறுத்த மாவட்ட நிர்வாகம் இந்த முறையாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக நெல்லை மாநகர பகுதி தொடங்கி நெல்லை மாநகரின் விரிவாக பகுதியான கேடிசி நகர் வரைக்கும் பல்வேறு இடங்களில் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. இதில் காலையிலிருந்து மழை குறைந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. மக்களை மீண்டும் அச்சுறுத்தி இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன்.